ஹாய், வெல்கம் டு சேனல் ஷிஷ்ரு. இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிடுறேன். சோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோன்ல இருந்துட்டு, அதாவது ஒரு பிளாக்கா இருந்துட்டு நான் வந்து என்னோட ஸ்கின்னை வந்து வைட்டன் பண்ணி இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேரா சேஞ்ச் ஆனதுக்கு, வெள்ளையா சேஞ்ச் ஆனதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பாத் பவுடர் 4 இயர்ஸா என்னோட டோட்டல் பாடி அண்ட் ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அது எனக்கு எக்ஸ்ட்ராடினரியான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோன்ல இருந்த எண்ணெய் இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கலர் டோன்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஃபேரா ஒயிட்டா வந்து சேஞ்ச் பண்ணி இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத் பவுடர் ரொம்ப ஃபேவரட். பிகாஸ் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த பாத் பவுடர் வந்து கொடுத்துருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நானே இந்த பாத் பவுடரை ஓனா ப்ரிப்பேர் பண்ணி செல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது விற்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்து என்னோட கஸ்டமர்ஸ் ஆயிட்டாங்க. ரெகுலர் கஸ்டமர்ஸே வந்து ஆகிட்டாங்க. எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. சோ நீங்களும் என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்டிங் பாத் பவுடர் ட்ரை பண்ணணும் இல்ல பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னோட கஸ்டமர்ஸ் வந்து காமனா கொடுக்குற ரிவ்யூஸ் ஃபீட்பேக்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, உங்களோட பாத் பவுடர் யூஸ் பண்ண ரொம்ப குவிக்காவே எங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. மோஸ்ட் ஆஃப் தி கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவிக் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்திருக்கு. எந்த அளவுக்கு அவங்களுக்கு சீக்கிரமா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும் போதே அவங்களோட ஸ்கின் டோன் வந்து அதிகமாகி இருக்கு அப்படின்றத வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாவே. சோ அது மட்டும் இல்லாம இன்னும் சில பேர் வந்து 1 வீக்லயே எங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் வந்து தெரியுது, 2 வீக்ஸ்லயே தெரியுது, 1 மந்த்ல சூப்பரா தெரியுது, டேன் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கு, என் கலர் சூப்பரா இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். நாங்க எவ்வளவோ காஸ்ட்லியான கிரீம்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டோம், பட் அதுல கூட ரிசல்ட்ஸ் வந்து தெரியல. பட் உங்க பாத் பவுடர் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபீட்பேக்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நீங்களும் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இங்க உங்களோட கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் ஃபீட்பேக் எல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி டேப்ல செக் பண்ணி பாருங்க. என் கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்து அங்க இருக்கும். ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணி பாருங்க. நிறைய நீங்க ரீட் பண்ணலாம். சோ தட் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வரும். சோ தட் நீங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், பட் வந்து எந்த ஒரு இதுலயுமே வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நீங்க அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது உங்களுக்கே வந்து ஒரு நம்பிக்கை வரும். சோ தட் நீங்க வந்து உங்களோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா கெமிக்கல் கிரீம்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம். அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த பாத் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா 100% நேச்சுரல் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் இன்கிரியன்ஸ் வச்சு மட்டும் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். நான் தான் என் கையால ப்ரிப்பேர் பண்றது. எங்க இருந்து வாங்கி உங்களுக்கு ரீசெல்லாம் வந்து பண்ணல. ஒவ்வொரு இன்கிரியன்ட்டுமே பார்த்து நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பக்கமான இன்கிரியன்ஸ். உங்களுக்கு 100% ஷியோரா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே வந்து கிடைக்கும். கெமிக்கல் ப்ராடக்ட் கொடுக்கறத விடையே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஃபான வேலை உங்களுக்கு வந்து கிடைக்கும். பிகாஸ் நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லிமிட் வரைக்கும் தான் உங்களோட ஸ்கின் டோன் வந்து ஃபேரா இருக்கும். அதை விட்டுட்டீங்கன்னா டார்க் ஆயிரும். பட் இந்த மாதிரி நம்ம நேச்சுரல் வேலை போகும்போது இந்த மாதிரி பாத் பவுடர்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கலருமே வந்து பாத்தீங்கன்னா பெர்மனண்டா வந்து இருக்கும். பெர்மனன்ட் ரிசல்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். சோ அதுக்கு வந்து நீங்க நேச்சுரல் வேலை போனா மட்டும் தான் நல்லது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாத் பவுடர் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். நீங்க வேணும் அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். இது வந்து ஜஸ்ட் உங்க ஃபேஸை மட்டும் வந்து வைட்டன் பண்ணாம ஹோல் பாடி அண்ட் ஃபேஸை வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலர் இம்ப்ரூவ் பண்ணி செம்மையா ஃபேரா வந்து சேஞ்ச் பண்ணும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவிக்காவே. சோ எவ்வளவு நாள்ல வந்து காமனா எங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும் உங்க பாத் பவுடர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நீங்க இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி வித்தின் 1 மந்த்லயே உங்களால அந்த ரிசல்ட்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட முடியும். உங்களோட ஸ்கின்ல எந்த விதமான டார்க்னஸ் எந்த கருப்பா இருந்தாலுமே அது நல்லா கிளியர் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபேரான ஸ்கின் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஒயிட்டர் காம்ப்ளெக்ஷன் வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கும். சோ இந்த பாத் பவுடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 வயசுல இருந்து யார் வேணாலும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணலாம். பொண்ணுங்க தான் யூஸ் பண்ணும், பசங்க எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. 2 பேரும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம 6 மாச குழந்தையில இருந்து 10 வயசு குழந்தைங்க வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு சேஃபான ஸ்கின் ஒயிட்னிங் பாத் பவுடர் வந்து எங்க கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. இது ஒன்லி ஃபார் கிட்ஸ் அண்ட் பேபிஸ். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு யூஸ் பண்ற அந்த பாத் பவுடர் குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா? பிகாஸ் அவங்களோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அவங்களுக்கு சின்ன ஒரு விஷயமும் தாங்க முடியாது. சோ அந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்காக, அதாவது உங்க பேபிஸ்க்காகவே செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் பாத் பவுடர் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோனை சேஃபான வேலை நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். பிகாஸ் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க குழந்தைக்கு அதுவும் ஸ்கின் வைட்டன் பண்ணணும் நீங்க வந்து ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்க உங்க குழந்தையோட ஸ்கின்க்கு அப்படின்னா அது வந்து பெனிஃபிட் கொடுக்கறத விட சைட் எஃபெக்ட்ஸ் வந்து அதிகமா கொடுக்கும். சோ அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டே பண்ணாதீங்க. இந்த மாதிரி நேச்சுரலான வேலை வந்து போங்க. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் பத்தி யோசிச்சிடாதீங்க. ஸ்கின் ஒயிட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு
அதுக்கு பதிலா என்னோட பாத் பவுடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100% நேச்சுரல் அண்ட் ஹெர்பல் இன்கிரியன்ஸ் வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். ஸோ அதனால நீங்க வந்து பயப்படவே வேண்டாம், நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். 100% சேஃபா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின்ல வந்து இருக்கும். அதுவும் இல்லாம நீங்க ஆசைப்படுற அந்த ஸ்கின் டோன் வந்து பாத்தீங்கன்னா உங்க குழந்தை வந்து கெட் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வந்து பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ண இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே தான் வந்து போகும். ஸோ சின்ன வயசுல இருந்து இதை யூஸ் பண்ணிட்டு வர உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வந்து அவங்க பெருசாக இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே தான் வந்து போவாங்க. ஸோ உங்களுக்கே வந்து தேங்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் கம்மியா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இனிமே அந்த கவலையை விடுங்க. என்னோட பேபி சார் கிட்ஸ் ஃபைட்டிங் பாத் பவுடர் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோனை வித்தின் 1 மந்த்ல அந்த ரிசல்ட் சரியா ஸ்டார்ட் பண்ண வைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சேஃப் தான். சோ உங்களுக்கோ இல்ல உங்க குழந்தைக்கோ என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்டிங் பாத் பவுடர் ட்ரை பண்ணணும் இல்ல பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. சோ பேக் டு வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு டெய்லி யூஸ் பண்ற மாதிரியான ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் ரெமெடி தான் வந்து ஷேர் பண்ண போறேன். இது ஒன்லி ஃபார் ஃபேஷியல் ஸ்கின். ஒன்லி ஃபார் ஃபேஷியல் ஸ்கின்னா ஃபேஷியல் ஸ்கின் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நான் வந்து அதிகமா இது என்னோட ஃபேஷியல் ஸ்கின்க்கு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால அப்படி சொல்றேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இதை உங்க பாடி ஸ்கின்க்கு கூட தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்க 2 வீக்ஸ் ரெகுலரா ஒரு நாள் விடாம டெய்லி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 2 வீக்ஸ்ல உங்களால 2 ஷேட்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இதை மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு 100% ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இதை நீங்க ரெகுலரா ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாம வந்து யூஸ் பண்ணணும். இப்படி நீங்க பண்ணாலே வந்து போதும், உங்களுக்கு செம்ம ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப ஈஸி, இதை வந்து அப்ளை பண்றது ரொம்ப ஈஸி. அதனால எதுக்கு நீங்க வந்து டெய்லி இதை யூஸ் பண்ணாம இருக்கணும்? கண்டிப்பா டெய்லி யூஸ் பண்ணுங்க. உங்களோட ஸ்கின் கலரை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கினை ஃபேர் ஆக்கணும், வெள்ளையாகணும், என்னோட ஸ்கின் வந்து மேக்கப் போடாமலே, என்னோட ஃபேஸ் வந்து மேக்கப் போடாமலே மேக்கப் போட்ட மாதிரி ஒரு லுக்கில் இருக்கணும், நல்லா க்ளோவாக இருக்கணும், நல்லா சாஃப்டாக இருக்கணும், ஸ்மூத்தாக இருக்கணும், பார்க்கறதுக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்கணும், எந்த ஒரு டார்க்னஸ் டிஸ்கலரேஷன் எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை விட ஈஸியான பெஸ்ட்டான ரெமெடி வேறு எதுவுமே இருக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து பார்த்தீங்கன்னா 13 வயசுலேருந்து யார் வேணாலும் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது சொல்லிட்டு போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன பீஸ் பனானா வந்து போதும். நான் வந்து என் ஃபேஸ்க்கு மட்டும் தான் வந்து எடுக்க போகிறேன். ஸோ அதனால் சின்ன பீஸ் பனானா வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது கூட என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் வந்து அலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கடையில் வாங்கின அந்த அலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. இப்போ உங்களால் முடிஞ்ச அப்படின்னா ஸ்பூன் வச்சே அந்த பனானா வந்து மேஷ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அந்த அலோவேரா ஜெல்லோட மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அப்படி உங்களால் முடியல அப்படின்னா கையை வச்சே வந்து மேஷ் பண்ணி இந்த அலோவேரா ஜெல்லோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அப்படியே பயங்கரமா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகணும் அப்படிலாம் கிடையாது. நான் இப்போ செஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணாலே வந்து போதும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸை க்ளீனாக ஃபேஸ் வாஷ் இல்லை வந்து நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு ஏதாவது வந்து சோப் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது வச்சு நல்லா வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ஸ்கின்ல எந்த விதமான டர்ட்டு, பேட் இம்ப்யூரிட்டிஸ், மேக்கப் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணும்போது அந்த பனானா திட்டாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து அழுத்தி நம்மளோட ஃபேஸில் வந்து மசாஜ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கண்ணை சுற்றி கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கண்ணை சுற்றி உள்ள ஏரியா மட்டும் தானாலாம் வந்து ஃபேர் ஆகாது. ஸோ அதனால் கண்ணை சுற்றியும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வந்து விட்டுருங்க. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். 15 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணால் போதும். இதுக்கப்புறம் நீங்கள் சோப்பு ஃபேஸ் வாஷ் போட்டே வாஷ் பண்ண அவசியம் இல்லை. பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணாலே வந்து போதும். ஸோ வாஷ் பண்ணிட்டு பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாகவே வந்து உங்களோட ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பிரைட்டாக இருக்கிறது ஃபீல் பண்ணுவீங்க. டார்க்னஸ் கம்மியாக இருக்கிறது ஃபீல் பண்ணுவீங்க. இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா ஸ்கின் ஒயிட்னிங் ரிசல்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கும். ஸோ இதை வந்து ஒரே நாளில் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. நம்ம டெய்லி வந்து யூஸ் பண்ணணும். 2 வீக்ஸ் வரைக்கும் ஒரு நாள் கூட விடாமல் டெய்லி வந்து யூஸ் பண்ணுங்கள். வேறு லெவல் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக தெரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.